வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு படங்கள் பார்க்க போகிறோம். எப்போ பார்த்தாலும் கிரைம் த்ரில்லர் ஏரியா அப்படி இல்லைனா கொடூர் ஆக்ஷன் ஏரியா அந்த பக்கமே சுற்றிக்கிட்டு இருக்கோமா, கொஞ்சம் இந்த சைஃபை ஏரியா பக்கமும் வருவோம். ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏரியாவிலேருந்து தான் ரெண்டு படங்கள் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு படத்தில் ஒன்று தமிழ் டப்பிங் இருக்குது, இன்னொன்று கிடையாது. ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங் படத்தை பேசிடுவோம். த எலக்ட்ரிக் ஸ்டேட் அப்படிங்கிற படம் ரூசோ பிரதர்ஸ் எடுத்தது. நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் எடுத்தாங்களே அவங்க தான். அவெஞ்சர்ஸ் எடுத்தவங்க. அது இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் வேறு சார் நாங்கள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பட்ஜெட் கேளுங்க நாங்கள் அள்ளி போட்டு கொடுக்குறோன்ற மாதிரியே அவ்வளோ பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம் தான் இது. இதில் கதை என்னன்னா, வழக்கமாக ரோபோ வில்லனா இருப்பான், ஹீரோ வந்து காப்பாற்றுவர், இல்ல சூப்பர் ஹீரோ வந்து காப்பாற்றுவர், இப்படி தானே சுத்திட்டு இருக்கோம். இதுல கொஞ்சம் வேற ரூட்ல ரோபோ மனுஷங்களுக்காக வேலை பார்த்து டயர்ட் ஆயிடுச்சு. எங்களை போட்டு கொடுமைப்படுத்துறீங்க, எங்களை போட்டு ஒடுக்குறீங்க, நாங்க எதிர்த்து போராட போறோம்னு ரோபோங்க எதிர்த்து புரட்சி செய்ய ஆரம்பிக்குது. இப்போ ரோபோக்கும் மனுஷங்களுக்கும் பெரிய சண்டை மாதிரி ஸ்டார்ட் ஆகி, அதாவது மொத்தமா உங்க இடத்த நாங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம்டா அந்த சண்டை கிடையாது, எங்களுக்கான உரிமை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற சண்டை. இந்த சண்டை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயினோட தம்பி வந்து இப்ப இல்ல, ஆனால் அவனுடைய உடம்பு ஒரு இடத்துல இருக்குது, அவனை காப்பாற்றக்கூடிய ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வரவும், இப்போ ஹீரோயினும் ஒரு பொம்மை ரோபோவும் அதுங்க ரெண்டு கிளம்புது, அதுங்க கூட ரெண்டு பேர் கூட்டணி சேர்றாங்க. இப்போ மொத்த பேரும் சேர்ந்து இந்த ரோபோ மனுஷங்க சண்டை அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் தம்பியை காப்பாற்ற அக்காக்காரி பாசத்தோட கிளம்புறா. இதுக்கு நடுவில் ஆக்ஷன் அட்வென்ச்சராக பல சம்பவங்கள் நடக்குது. அதெல்லாம் தான் மொத்த படமே. இது ஆக்சுவலாக பெரியவங்களாம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் நினச்சேன். ஓகே, பிரம்மாண்டமாக எடுத்து வச்சிருக்கிறாங்க, ஆஹா சீனுக்கு சீன் தெரிக்கும் அந்த டைப்பில் தான் நான் நினச்சேன். ஆனால் இது முழுக்க முழுக்க குட்டீஸ்க்கான ஒரு படம். ஏன்னா இப்போ நாம படத்தில் எப்படா வில்லன் திருந்துறான், அவன் கேரக்டர் இப்படி இருந்துச்சு, டக்குன்னு எப்படா திடீர்னு மாறுறான் இப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்போம். குட்டீஸை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கிளைமேக்ஸில் வில்லன் திருந்துறது, அவ்வளோ நேரம் கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான், டக்குன்னு சாரிங்க நான் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மனசு மாறுறது. அப்புறம் ஹீரோயின் சொல்கிறத உலகமே ஏன் எதுக்குன்னு கேட்காம கேட்கறது, ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வரமா அவங்க கூடன்னு சொல்லி காரணமே இல்லாமல் டீமாக பார்க்கறதுன்னு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குட்டீஸ் படங்களில் ஜாலியாக இருக்கும். அண்ட் குட்டீஸ்க்குன்னு ஏற்ற மாதிரியே இந்த படங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு போட்டு விட்டிங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு நார்மல் மோடில் தான் இந்த படம் ஃபீல் ஆகும். ஏன்னா டாய் ஸ்டோரியில் எல்லா பொம்மைங்களும் அதுங்க பாட்டு டீமை போய் சுற்றிக்கிட்டு இருக்குமே, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுல்ல, அந்த டைப்பில் தான் இதில் வர ரோபோவே கொடூரமாக ஆஹா ரோபோக்கு டீட்டெயிலிங் கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகாமல், ரோபோக்களையே இப்போ உருளைக்கிழங்கு ரோபோ ஒன்று, ஐஸ்கிரீம் ரோபோ ஒன்று, இந்த மாதிரி இந்த டாய் ஸ்டோரியில் வர அந்த வைபிளையே ரோபோக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தா, அதுங்க மனுஷங்க கூட பாசம் நேசம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்படிங்கிற ரூட்டில் போனது அதான் குட்டீஸ்க்காக டார்கெட் பண்ண படம். ஸோ குட்டீஸ் எக்ஸாம்லாம் முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு போட்டு விட்டிங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் கூட சேர்ந்து அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, மனுஷங்க வந்து ரெண்டு வேலை பார்க்கலாம், அதுக்காக தான் அங்கே புது விஷயம் பண்ணியிருக்கோன்ற மாதிரி. அதாவது இருக்கிற வேலையை நீங்கள் பார்க்கணும், பிடிச்ச வேலையும் பார்க்கணும், ரெண்டுமே ஒரே டைமில் எப்படி பார்க்குறது, அதுக்கான ஒரு விஷயம் தான் அதில் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் ஆக்சுவலாக இதில் நல்லா இருந்துச்சு. இது பெரியவங்களுக்கு பெருசாலாம் செட் ஆகாது, ஒரு ஓகே லெவலாக இருக்கும். நல்ல பிரம்மாண்டமாக தான் எடுத்து வச்சுருக்கிறீங்க, ஆனால் எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியலையே, அது ரொம்ப நார்மலாக இருக்கே, டக்கு டக்குன்னு எல்லாரும் திருந்துறாங்க, அது பெருசாக கனெக்ட் ஆகலையேன்ற இந்த ஏகப்பட்ட கொஸ்டின்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் குட்டீஸ்க்கு இந்த கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. ரோபோ இந்த ரோபோ நல்லா இருக்குது, இந்த ரோபோ செம்மையாக இருக்குது, இது என் கூட வந்தால் நல்லா இருக்குமே இப்படின்னு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த படத்தை போட்டு விடுங்க, நீங்களும் கூட சேர்ந்து டைம் இருந்தால் பாருங்கள். இப்போ ரெண்டாவது படத்துக்கு வரேன். இது நமக்கான படம் பா, அது குட்டீஸ் என்ஜாய் பண்ற படம், இது நாம என்ஜாய் பண்ற ஒரு சூப்பரான படம், தி காட்ஸ் அப்படிங்கிற படம். இதுல கதை என்னன்னா, இதுல ஹீரோ வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை கேட்கறாங்க. தம்பி உனக்குன்னு சொந்த பந்தம் குடும்பம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா, இல்லை பழைய காதலி இப்போ ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காளா, யாரும் உனக்கு இல்லைல்ல இப்படின்னு உறவு முறையே ஒருத்தரும் இல்லைல்ல, இப்படி யாருமே இல்லைங்கிறவங்கள மட்டும் எடுக்கல, அவன் திறமசாலியாக இருக்கணும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை குத்துறீங்கன்னா மனுஷன் அப்படி துப்பாக்கிகளை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. டேலண்டான ஆளு ப்ளஸ் ஒண்டிக்கட்டையாக இருக்கிற ஆளு, நீ ஒருத்தன் தானே எங்களுக்கு தேவைன்னு சொல்லி பிடிச்சி கொண்டு வந்து இந்த வேலையில் உட்கார வைக்கிறாங்க. இந்த வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் நம்ம வடிவேல் மாதிரி தான், சும்மா இருக்கணுமா, ஓகே சும்மா தானே ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. பள்ளத்தாக்குக்கு பக்கத்தில் இவர் இங்கே பாதுகாவலனாக இருக்கணும். ஏங்க செக்யூரிட்டி வேலைக்கு எதுக்கு நான் துப்பாக்கி சொல்கிறதெல்லாம் ட்ரெயின் ஆகி வந்திருக்கிறேன், என்னங்க வேலை அப்படின்னு சொன்னால், தம்பி சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்குற வேலை இல்லை, நீ சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கணும், திடுதுப்புன்னு ஏதாச்சும் ஒரு ஜந்து இந்த பள்ளத்தாக்குலேருந்து வெளியே எட்டி பார்க்க, வணக்கண்டா மாப்பிள்ள பள்ளத்தாக்குலேருந்து அப்படின்னு பள்ள காட்டிக்கிட்டு மேலே வரும், அதை பட்டுன்னு போட்டு தள்ளுறது தான் உன்னுடைய வேலை. ஸோ அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும்னு ஹீரோவுக்கு இந்த வேலையை கொடுக்க, ஆப்போசிட்டில் ஹீரோயினுக்கும் இதே மாதிரி வேலையை கொடுக்க, இப்போ ரெண்டு பேருமே அவங்க அந்த பள்ளத்தாக்குலேருந்து ஜந்து வருமானு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த டைமில் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு லைட்டாக காதலும் மலருது. இப்போ இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே என்னதாண்டா இருக்குது, வேட்டையபுரம் அரண்மனைக்குள்ளே சந்திரமுகி இருக்கா இல்லையா, பாம்பு இருக்கா இல்லையாங்கிற மாதிரி இந்த பள்ளத்தாக்குள்ளே என்ன இருக்குது, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஜந்து வெளியே வரத்துக்குள்ளே காதல் உருவாயிடுச்சு. ஸோ அந்த காதலோடு சேர்ந்து அந்த பள்ளத்தாக்கில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறாங்கிறது தான் மொத்த படமே. இந்த படம் எடுத்ததுமே டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு சண்டையை போட்டு ஜந்து இவன் தாங்க அப்படிங்கிற மாதிரி டைட்டில் போடுற அந்த சீன்லாம் இல்லை, பொறுமையாக பிக்கப் ஆகும். அந்த இடத்துக்கு வந்து இவர் அந்த ஜந்து வரதுக்கு முன்னாடி காதல் இவருக்குள்ளே வந்து இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து அந்த சம்பவம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் ஏரியாக்குள்ளேயே காலடி எடுத்து உள்ளே போவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் செட் ஆக டைம் எடுக்கும். செட் ஆகிடுச்சுன்னு வச்சுவாங்களேன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஏரியா தான். இவங்க பேசுகிற ஏரியாவை நிறுத்திட்டு ஆக்ஷன் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கதையை சுடு பிடிக்கும்.
சில ட்விஸ்ட்டுகள் கூடவே விதவிதமான ஜந்துக்கள் இதுக்கான காரணங்கள்னு இப்படி அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கதைக்குள்ளே நிறைய டீப்பாக போவாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் கதையுமே சிம்பிளாக அவ்வளோதாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்காமல் அடுத்து அப்படியே ஒரு புது புது விஷயமா சொல்லிக்கிட்டே போவாங்க. அந்த கதையை கொண்டு போன விதமும் நல்லா இருந்துச்சு. இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற ஜந்து அது வெளியே வந்துருச்சு, அதை சமாளிக்க போகிறாங்க இப்படின்னு வெறும் அந்த சிம்பிளான விஷயத்தை மட்டும் சொல்லாமல் அதுக்குள்ளே குட்டி குட்டி விஷயங்களை அப்படியே போக போக சொல்லுவாங்க. அதெல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வெறும் மேலோட்டமாக இல்லாமல் கொஞ்சம் கதைக்குள்ளவும் கொண்டு போகிறீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவங்க ஜீப்பில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி அதுவும் நல்லாயிருக்கும். கடைசியில் இவங்க பண்ணுற ஒரு வேலையும் அது சிம்பிளாக இருக்கிற மாதிரி தோணலாம். பட் ஓகே இதுதான்டா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த முடிவுமே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்டேட் படத்தை பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணும்போது ஆஹா அது ரொம்ப குழந்தைங்க படமாக இருக்குதுன்னு ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இது பார்த்ததுக்கப்புறம் ஓகேராயப்பா நல்ல வேலை அதை பார்த்துட்டு இதை பார்த்தேன், எனக்கு இன்னும் நல்லாவே ஃபீல் ஆச்சு. இந்த எலக்ட்ரிக் ஸ்டேட்டுங்கிற படம் ஒன்லி ஃபார் கிட்ஸு. அதில் கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற எல்லா விஷயமும் இருக்கும். நமக்கு அது நார்மலாக தான் படம். நமக்கு இந்த படம் நல்லாவே செட் ஆகும். அதையும் கூட ட்ரை பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்லேயே எலக்ட்ரிக் ஸ்டேட் படம் இருக்குது, அதுவும் கூட சேர்ந்து கூட ட்ரை பண்ணுங்கள். 2 படங்களை பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.